ஓம் சாய்ராம். நரசிம்ம சுவாமிஜி ஒரு நாள் பண்டரிபுரத்து தெருக்களில் அன்னை பாபுமயியை கண்டார். உடனே அன்னை பாபுமயியை பின்தொடர்ந்து சென்றார். அப்பொழுது பாபுமயி திரும்பி பார்த்து தன்னை பின்தொடர்வது யார் என்று பார்த்தார். பாபுமயிக்கும் நரசிம்ம சுவாமிஜிக்கும் இடையே நடந்த உரையாடல். பாபுமயி, "நீ யார்?" என்று வினவினார். அதற்கு நரசிம்ம சுவாமிஜி, "நான் ஒரு வழிப்போக்கன்" என்று கூறினார். பாபுமயி, "எங்கே போகிறாய்?" என்று கேட்டார். அதற்கு நரசிம்ம சுவாமிஜி, "நான் உங்களை பின்தொடர்கிறேன்" என்று கூறினார். அப்பொழுது பாபுமயி, "எனக்கு போவதற்கு இடம் எதுவும் இல்லை. நான் சுடுகாட்டிற்கு செல்கிறேன்" என்றார். நரசிம்ம சுவாமிஜி, "எனக்கு சுடுகாட்டை பார்த்து பயம் எதுவும் இல்லை. அங்கே போவதால் நான் அசுத்தமாகி விடுவேன் என்ற எண்ணமும் எனக்கு இல்லை" என்று கூறினார். போகும் வழியில் பாபுமயி தன்னிடம் இருந்த பைசாக்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சந்திரபாகா நதிக்கரைக்கு சென்று எல்லாவற்றையும் சந்திரபாகா நதியில் வீசிவிட்டு, "அம்மா சந்திரபாகா, இவை அனைத்தையும் எனக்காக பாதுகாப்பாக வைத்திரு" என்று கூறி சுடுகாட்டிற்கு சென்றார். நரசிம்ம சுவாமிஜியும் அவரை பின்தொடர்ந்தார். அங்கு சென்றவுடன் பாபுமயி நரசிம்ம சுவாமிஜியிடம், "சாப்பிடுகிறாயா?" என்று வினவினார். நரசிம்ம சுவாமிஜியும் ஆம் என்றார். உடனே ஒரு நட்சத்திர விடுதியில் உள்ள சமையல்காரரை போன்று உடை உடுத்திய ஒருவர் ஒரு பெரிய தட்டில் சப்பாத்தி, நிறைய சாதம், பருப்பு மற்றும் பல இனிப்பு வகைகளுடன் எடுத்து வந்து அங்கு கொடுத்தார். அப்பொழுது பாபுமயி நரசிம்ம சுவாமிஜியை அந்த உணவை உண்ணுமாறு கூறினார். நரசிம்ம சுவாமிஜியும் அந்த இடத்திலேயே உட்கார்ந்து அந்த தட்டில் இருந்த உணவு அனைத்தையும் உண்டார். அவர் உண்டு முடித்த பிறகு காலி தட்டை அந்த நபர் அங்கிருந்து எடுத்துச் சென்றார். அப்பொழுது நரசிம்ம சுவாமிஜி, "இந்த தனிமையான இடத்தில், இந்த வேளையில் இங்கு இப்படி ஒருவர் எவ்வாறு உணவை தனக்கு எடுத்து வந்து கொடுக்க முடியும்?" என்று ஆலோசித்தார். ஆனால் இந்த வினாவிற்கான விடையை அவரால் பாபுமயியிடம் கேட்க முடியவில்லை. அதற்கான தைரியம் அவரிடம் இல்லை. அப்பொழுது பாபுமயி நரசிம்ம சுவாமிஜியை பார்த்து, "உனக்கு திருப்திதானே? வேறு என்ன வேண்டும்?" என்று கேட்டார். அப்பொழுது நரசிம்ம சுவாமிஜி, "எனக்கு கடவுளை பார்க்க வேண்டும்" என்றார். பாபுமயி உடனே பலமாக சிரித்துவிட்டு, "நீ ஒரு முட்டாள். கடவுள் விட்டல் இப்பொழுதுதான் மனித உருவில் இங்கு வந்து உனக்கு உணவளித்தார். இந்த வேளையில், இந்த இடத்தில் எவர் ஒருவர் உனக்கு கொண்டு வந்து உணவளிப்பார் என்று நீ நினைத்தாய்? அந்த விட்டலை தவிர வேறு யாரால் உனக்கு இப்போது உணவளிக்க முடியும்?" என்று கூறினார். ஓம் சாய்ராம்.